விஜயனோட ஒரு மூமெண்ட் ஒன்று இருக்குது உள்ள சாங் மூமெண்ட்டு படம் தியேட்டர் பிளாஸ்ட் ஆகும். அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட் அவ்வளோவா சேம் கிடையலை, சிமிலர் இல்லை அப்படின்னு தான் தோணும். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் இருந்துச்சு ப்ரோ. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து படத்துக்கு ஓவராக கொஞ்சம் ஓவர் டோஸாக இல்லாமல் கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு சாண்ட்ரோல். இப்போலாம் வந்து 2.5 மணி நேரம் படம் பார்த்தா அச்சோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட் அவ்வளோவா சேம் கிடையலை, சிமிலர் இல்லை அப்படின்னு தான் தோணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்டா அதை பார்த்துட்டு ஏன்டா இது வேறு தானே இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் இது வந்து சேம் கண்டினியூஷனாக இருக்கிறதுனால அதே மாதிரி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்ப்பு வச்சு தான் செய்வோம். இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து நிறைய எமோஷனான அந்த ஃபேமிலி கனெக்ஷனுக்காக நிறைய வச்சுருக்காங்க. புருஷன் முன்னாடி எப்படி இருக்கணும், அவங்க சண்டை போட்டாலும் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கும், அந்த நிறைய விஷயங்கள் சொல்ல வந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் நிறைய எழுத்துட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து சில சீன்ஸ்லாம் கேமியோலாம் வராங்க. அது காமெடின்னு ஒரு 2-3 காமெடி ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு 8 காமெடி ஒர்க் அவுட் ஆகல அந்த கேமியோடதெல்லாம். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இருந்தால் இன்னும் படம் நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. கருணாஸோட காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஜாரான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாப்பா வருது, அந்த பொண்ணோட கேரக்டர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ் 1 டைம் வாட்சபிளாக இருந்துச்சு. லேக் இருக்குது, அங்கங்கே இருக்குது. நிறைய சீன்ஸை வந்து இந்த ஃபஸ்ட்லாம் வந்து 3 மணி நேரம் படம்லாம் பார்க்க ரீசெண்டாக 3 மணி நேரம் படம்னு பார்த்தாலே பயமாக இருக்கும், எதையோ சாவடிக்க போகிறாங்க போ அப்படின்னு. இப்போலாம் வந்து 2.5 மணி நேரம் படம் பார்த்தாலும் அச்சோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்குது. ஸோ ஒரு ½ அன் ஹவர் கட் பண்ணி தான் அந்த படம் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நிறைய சீன்ஸ் வந்து தேவையில்லாமல் ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறவா இருந்துச்சு. பட் மோஸ்ட்லி அங்கங்கே நிறைய சீன்ஸையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. பட் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி தான் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் இருந்துச்சு ப்ரோ. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம காமெடியாக, செம்ம ஃபன்னாக, செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக போச்சு. அந்த சின்ன பொண்ணு ஆக்டிங், ஜாரா ஆக்டிங் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா என்ன சொல்லணும்னா, நீங்கள் செகண்ட் ஹாஃப்காகவே வந்து படம் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து நீங்கள் இன்டர்மிஷன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே செம்ம சூப்பராக போகும் படம். இல்லை, கட்டாகுஸ்தி 1 வந்து நல்லா இருக்குன்னே சொல்லுவேன். இதை விட கட்டாகுஸ்தி 2 வந்து செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. அவங்க எல்லாமே செகண்ட் ஹாஃபில் தான் அந்த ஃபன் கேரக்டருக்குள்ளே வராங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம சூப்பராக போச்சு. காமெடி எல்லாமே, மியூசிக் வந்து ஆவரேஜ் தான் ப்ரோ. படம் நம்ம ஒரு ஹீரோ சென்டருக்காக படம் பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு 2 பேருக்குமே ஈக்குவலான ஒரு கேரக்டர் கொடுத்துறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் வர மற்ற கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை எனக்கு இப்போ நான் 2 பார்த்துட்டு வரேன்னா எனக்கு 1 விட 2 ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கேன். படத்தில் ஸ்டண்ட்டு வந்து சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மியூசிக்குமே கரெக்டாக படத்துக்கு ஓவராக கொஞ்சம் ஓவர் டோஸாக இல்லாமல் கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு சாண்ட்ரோல். படத்தில் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸு கொஞ்சம் விமன்ஸ் சென்டருக்காக விமன்ஸ் இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் பெருசாக எடுக்கிறது இல்லை, அதை கொஞ்சம் கரெக்டாகவே சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். படத்தில் மற்ற ஒரு கமர்ஷியலாகவே நல்ல ஒரு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நல்ல படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ ஒரு நல்ல கமர்ஷியலாக ஒரு படம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை லேக் எனக்கு எந்த ஒரு செகண்ட் கூட எனக்கு லேகாகவே ஃபீல் ஆகலை. எனக்கு காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. கருணாஸாக இருக்கட்டும், முனிஷ்காந்தாக இருக்கட்டும், 2-3 நக்லைஸில் இருக்கவங்களும் 2-3 பேர் பண்ணியிருந்தாங்க, அவங்களுமே கொஞ்சம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை எனக்கு ஒரு 1 மினிட் கூட லேகாகவே ஃபீல் ஆகலை. நல்ல எங்கேஜாகவே இருந்துச்சு படம் வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக காமெடியாக எடுத்துகிட்டு போய் ஸ்டோரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்ட்ரோ ஓப்பன் பண்ணிடுறாங்க. செகண்ட் ஹாஃப் போகும்போது காமெடி கொஞ்சம் அதிகமாக எடுத்து அதை எமோஷனல் மூமெண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணி ரொம்ப அழகாக செகண்ட் ஹாஃப் ரொம்ப போகிறதே தெரியாமல் நல்லா அழகாக போய் முடிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, எல்லார் கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த பார்ட் 1ல் வந்து ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து அப்படி சப்போர்ட் பண்ணுற ஹஸ்பண்ட்ஸை வந்து சொசைட்டி ஹவுஸ் ஹஸ்பண்ட்ஸ்னு கலாய்க்காமல் அவங்களுக்கான ரெகக்னேஷனை கொடுக்கணுன்றதை செகண்ட் பார்ட்டில் டேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சில பேருக்கு லேகாக தெரியலாம், பிகாஸ் கொஞ்சம் காமெடி மூமெண்ட்ஸ் தவிர மிச்ச மூமெண்ட்ஸில் வந்து கதைக்குள்ள அவங்க வரனால கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோனஸ் தெரியும். ஒரு செகண்ட் ஹாஃபில் அதை டோட்டலாக க்யூர் பண்ணி வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாரு டேரக்டர். ரொம்ப நல்லா இருந்தது. காமெடி தான் படத்தோட ப்ளஸ்ஸு. செகண்ட் ஹாஃப் அவ்வளோ ஊந்து சிரிப்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸில் வர பீப்புள்ஸுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு விருந்து மாதிரி. விஜயனோட ஒரு மூமெண்ட் ஒன்று இருக்குது உள்ள சாங் மூமெண்ட்டு படம் தியேட்டர் பிளாஸ்ட் ஆகும். அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. சாண்ட்ரோட சார்து ஃபஸ்ட்டு ஒரு ரொமான்டிக் நம்பர் 1 வருது, ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் அப்பா பொண்ணுக்கு நடுவில் ஒரு காம்பினேஷன் எமோஷனல் சாங் ஒன்று வருது, அது வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம் சார், கிளைமேக்ஸ் சீனில் நம்புற மாதிரி தான் இருந்தது. அது வந்து ரொம்ப சீரியஸான மோடில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போய் கடைசி அதை காமெடியாக அதை மாற்றிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குமே அந்த சண்டை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா எடுத்துருந்தாங்க டேரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார்.
ஸ்டோரி வைஸுமே நல்லா இருக்குது, அவங்க சொல்ல வந்த கருத்தும் சரி, ஸ்க்ரீன் பிளேயுமே ரொம்ப நல்லா இருக்குது. பார்ட் 1ல் அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் வேறு டோட்டலாக, பார்ட் 2ல் அவங்க வேறு மாதிரி எடுத்துகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி வைஸ் சரி, கேரக்டர் வைஸும் சரி, டோட்டலாக நிறைய மாற்றிருக்காங்க. கனெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பார்ட் 1ல் எவ்வளோ அந்த கனெக்ஷன் பார்ட் 2ல் கொடுக்க முடியுமோ அந்த இடத்துல டேரக்டர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. நல்லா இருக்குது. பார்ட் 1ஓட நல்லா இருக்குது பார்ட்